السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மஹாரிஜுல் ஹுரூஃப். ஓகேவா? மஹாரிஜுல் ஹுரூஃபி அப்படின்னு என்ன அர்த்தம்? எழுத்துக்களின் பிறப்பிடங்கள் அப்படின்னு அர்த்தம். மஹ்ரஜ்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். என்னது மஹ்ரஜ் என்றால் எழுத்தின் ஒலி வெளியாகும் இடம் அப்படின்னு அர்த்தம். எழுத்தின் ஒலி, எழுத்தின் ஒலினா என்ன? சப்தம். எழுத்தின் ஒலி வெளியாகும் இடம், அதாவது எழுத்துக்களின் பிறப்பிடம். ஓகேவா? எழுத்துக்களின் பிறப்பிடம். மஹ்ரஜ் என்னும் வார்த்தையின் பன்மை என்ன? மஹாரிஜ். மஹாரிஜ். ஓகேவா? ஸோ மஹ்ரஜை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எழுத்தின் மஹ்ரஜை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த எழுத்திற்கு சுக்கூன் செஞ்சுட்டு அதற்கு முன்னால் ஹரக்கத்து பெற்ற ஹம்சாவை சேர்த்து வாசித்தோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய சப்தம் எங்கு நிற்குமோ அதுதான் அந்த எழுத்துடைய மஹ்ரஜ். ஓகேவா? ஸோ எழுத்தின் தெளிவான உச்சரிப்பை அறிந்து கொள்வதற்கான வழி என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும்? எந்த எழுத்தின் உச்சரிப்பை அறியணுமோ அந்த எழுத்தை என்னவா மாற்றணும்? சுக்கூனா இல்லைனா ஷத்தாவா. ஓகேவா? செஞ்சுட்டு அதற்கு முன்னாடி ஹம்சா இருக்குது பார்த்தீங்களா? ஹம்சாவை அதாவது ஜபருன்னு சொல்லுவோம் இல்லையா? ஜபரு ஜேரு பேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி படிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஹம்சாவுக்கு என்ன பண்ணலாம்? ஃபத்தாவோ கஸ்ராவோ தம்மாவோ. ஓகேவா? ஹரக்கத்தை, எந்த ஹரக்கத்தை வேணாலும் அதை வச்சு உச்சரிக்கணும். அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது எந்த இடத்துல அதனுடைய உச்சரிப்பு முடியுதோ, ஓகேவா, எந்த இடத்துல அதனுடைய உச்சரிப்பு நிற்குதோ முடியுதோ அந்த எழுத்தோட தெளிவான உச்சரிப்பு வெளிப்படக்கூடிய இடமாக அது இருக்கும். அதுக்கு பேர் தான் மஹ்ரஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது ப உடைய மஹ்ரஜை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்? பல ஒரு சுக்கூனை வைக்கணும். அதுக்கு முன்னாடி ஹம்சாவில் ஒரு ஹரக்கத்தை போடணும். இப்போ நம்ம அந்த ஹரக்கத்தை ஃபத்ஹா அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா அபு. ஓகேவா? அப்போ அந்த ஹரக்கத்தை கெசரான்னு வச்சுக்கிட்டோன்னா இபு. அந்த ஹம்சா தொம்மான்னு வச்சுக்கிட்டோன்னா உபு. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல இந்த பல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய மஹ்ரஜ் என்ன எப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம அப் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதட்டோட ஈரமான பகுதியிலேருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்தாக இருக்குது. ஓகேவா? இப்போ ப அப்படிங்கிறது உதட எழுத்து. அது அப் அப்படின்னு சொல்லும் போது அது உதட்டினுடைய ஈரமான பகுதியிலேருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்தாக இருக்குது. ஸோ இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் அப் அப் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுது? அந்த இடத்துல ஈரமான பகுதியில் நமக்கு டச் ஆகுது, அந்த இடத்துல தான் நிற்கிது. ஓகேவா? இது கல்கலா எழுத்துங்கிறதுனால அந்த சப்தம் வெளியாகும். ஓகேவா? பவுன்ஸ் ஆகி வெளியாகும். சரியாம்மா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போது மஹ்ரஜுடைய விரிவான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரபு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது? ஒளியின் அடிப்படையில் 28, எழுத்தின் அடிப்படையில் 29 அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ சப்தத்தின் அடிப்படையில் 28, எழுத்தின் அடிப்படையில் அது 29 இருக்குது அப்படிங்கிறத நல்லா நம்ம மனசில் பதிய வச்சுக்கணும். ஓகே, இப்போ தொண்டை எழுத்துக்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம 6 எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன எழுத்துக்கள்? 6 எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு அதெல்லாம் நல்லாவே தெரியும். அல் ஹல்க் அப்படின்னு சொல்லுவோம். தொண்டை எழுத்துக்கள் 6 இருக்குது. மஹாரிஜ் 3 மஹாரிஜ் இருக்குது. அதே மாதிரி நாவின் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல் லிசானு. அல் லிசான் எழுத்துக்கள் எத்தனை? 18 இருக்குது. மஹாரிஜ் எத்தனை? 10. அடுத்தது உதடு எழுத்துக்கள் எத்தனை? அஷ்ஷஃபத்தான், அதாவது 4 எழுத்துக்கள் இருக்குது. மஹரிஜ் 2 மஹரிஜ். ஓகேவா? ஸோ மஹரிஜுகள் மொத்தம் 17 இருக்குது. ஓகேவா? இதை 5ஆக பிரிக்கிறாங்க. அதுதான் மஹாரிஜுல் ஹுரூஃப். அது என்னென்ன மஹாரிஜுல் ஹுரூஃப் என்னென்ன இருக்குது? அல் ஜவுஃப், அல் ஹல்கு, அடுத்தது அல் லிசான், அடுத்தது அஷ்ஷஃபத்தான், அடுத்தது அல் ஹைஷூம். ஸோ மொத்தமாக 5 இருக்குது அப்படின்னு தெரியும். அல் ஹல்க் அப்படிங்கிறது காலியான பகுதி, எழுத்துக்கள் 3 இருக்குது, மஹரிஜ் 1. அல் ஹல்க் தொண்டை, எழுத்துக்கள் 6, மஹரிஜ் 3. அல் லிசான் நாவு, எழுத்துக்கள் 18, மஹரிஜ் 10. அஷ்ஷஃபத்தான் 2 உதடுகள், எழுத்துக்கள் 4, மஹரிஜ் 2. அல் ஹைஷூம் மூக்குந்தண்டு, குன்னா அப்படிங்கிற தன்மை அதில் இருக்கும், மஹரிஜ் 1. ஓகேவா? ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இதெல்லாமே நமக்கு இப்போ தெரியும். இப்போ நம்ம அல் ஜவுஃப் இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அல் ஜவுஃப் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இது என்னென்ன இருக்குது, என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அலிஃப், வாவ், யா.
அல் ஜவுஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காலியான பகுதி அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? காலியான பகுதி அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து வாய்க்கும் தொண்டைக்கும் இடைப்பட்ட உள் காலியான நடுப்பகுதியை தான் அல் ஜவுஃப் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? வாய்க்கும் தொண்டைக்கும் இடைப்பட்ட உள் காலியான நடுப்பகுதியை தான் அல் ஜவுஃப் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? த எம்டி ஸ்பேஸ் இன் த மவுத் ஆர் த்ரோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து எத்தனை மஹரஜ் இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு மஹரஜ் தான், ஒன்றே ஒன்று தான். அல் ஜவுஃபுக்கு எத்தனை மஹரஜ் இருக்குது? ஒரு மஹரஜ் மட்டும்தான் இருக்குது. சரியா? ஸோ இந்த இடத்துல இருந்து தான் மத்துடைய 3 எழுத்துக்களும் வெளியாகுது. மத்துடைய 3 எழுத்துக்களும் வெளியாகுது. அது என்னென்ன? மத் அப்படின்னா என்ன நமக்கு தெரியும், நீட்டுதல் அப்படின்னு தெரியும். மத் அப்படிங்கிறது எழுத்துக்களின் ஒலியை வந்து ஒரு ஹரக்கத் அளவை விட அதிகமாக நீட்டி ஓதுறதுக்கு பேர் தான் மத் அப்படின்னு சொல்லுவோம். மத்துனா என்ன? எழுத்துக்களின் ஒலியை ஒரு ஹரக்கத் அளவை விட அதிகமாக நீட்டி ஓதுவது அப்படின்னு சொல்லுவோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வந்து ஹுரூஃபுல் மத்து அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன வரும்? அலிஃபில் சுகுன் பெற்று அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து ஃபத்தா வரணும். யா வந்து சுகுன் பெற்று அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து கஸ்ரா வரணும். வாவ் சுகுன் பெற்று அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து தொமா வரணும். இதெல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு தெரியும். எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். இப்போது ப தொமா ப்ளஸ் வாவ் அப்படின்னு போட்டோன்னா பூ, 2 ஹரக்கத்தை நீட்டி ஓதுவோம். அதே மாதிரி ப கெஸ்ரா ப்ளஸ் யா போட்டோன்னா பி, 2 ஹரக்கத்தை நீட்டி ஓதுவோம். அதே மாதிரி ப ஃபத்தா ப்ளஸ் அலிஃப் போட்டோம் அப்படின்னு சொன்னால், அலிஃப் சுக்கூன் வந்துச்சுன்னா அது ப. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 2 அலிஃப் நீட்டி ஓதுவோம். ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு நூ ஹி ஹ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை குரானில் இருக்குது. அதாவது இதில் 3 மத்தும் வருது. வாவ் மத்தும் வருது, யா மத்தும் வருது, அலிஃப் மத்தும் வருது. அப்படிங்கிறதுனால இந்த ஒரு வார்த்தை ஸ்பெஷலானது. ஸோ இது வந்து குரானில் வருது, ஒரே ஒரு இடத்துல வருது. அல்ஹம்துலில்லாஹ். ஓகேவா? ஸோ மஹாரிஜ் அப்படிங்கிறது 2 வகையாக இருக்குது. ஓகேவா? மஹாரிஜ் அப்படிங்கிறது என்ன? 2 வகையாக இருக்குது. ஒன்று தெளிவான உச்சரிப்பு வெளிப்படக்கூடிய குறிப்பிட்ட இடம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மஹாரிஜுல் முஹக்கக் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று தெளிவான உச்சரிப்பு வெளிப்படும் குறிப்பிடப்படாத தோராயமான இடம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் மஹாரிஜுல் முகத்தர். ஓகேவா? முகத்தர். இப்போது தெளிவான உச்சரிப்பு வெளிப்படும் குறிப்பிட்ட இடங்கள் வந்து என்னென்ன? 4 இருக்குது. அதுதான் தொண்டை, ஹல்கு, நாவு லிசான், 2 உதடுகள் ஷஃபத்தான், மூக்கின் துவாரவலி. அதுதான் என்னது? நம்ம என்ன சொன்னோம்? அல் ஹைஷூம். ஓகேவா? மூக்கந்தண்டு. இந்த 4 தான் வந்து என்னது? மஹாரிஜுல் முஹக்கக். ஓகேவா? முஹக்கக்கு. இப்போது தெளிவான உச்சரிப்பு வெளிப்படும் குறிப்பிடப்படாத தோராயமான இடம் என்ன இருக்குது? ஒன்றே ஒன்று தான். பேலன்ஸ் என்ன இருக்குது? அல் ஜவுஃப் தான். ஓகேவா? ஸோ தெளிவான உச்சரிப்பு வெளிப்படும் ஆனால் குறிப்பிடப்படாத தோராயமான இடமாக இருக்கும். ஸோ தொண்டை மற்றும் அந்த வாயில் இருக்கக்கூடிய காலியான இடம் தான் அது. இதுலேருந்து இழுத்து ஓதப்படும் மத்து எழுத்துக்கள், அதாவது ஹுரூஃபுல் மத்து அப்படிங்கிறது வெளியாகுது. சரியா? இந்த காலியான இடத்தை வந்து ஜவுஃப் அப்படின்னு அரபிக்கில் சொல்கிறோம். இந்த எழுத்துக்களுக்கு ஹுரூஃபுல் மத்தியா, அப்புறம் ஹுரூஃபுல் ஜவுஃபியா அப்படின்னும் நம்ம இதுக்கு சொல்லுவோம். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இது வந்து உங்களுக்கு நல்லாவே கிளியராக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.